ஹலோ கைஸ். ஸோ எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து பாருங்கப்பா. ஸோ வந்து இந்த எபிசோட் இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5 எபிசோட் 23, 24 அதுதான் வந்து 2 எபிசோடு சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா சாமாப் சொல்லிட்டு அடுத்த எபிசோடு கிடைக்கல கைஸ், வரல, இன்னுமே வரல நினைக்கிறேன். நான் தெரிஞ்ச வெப்சைட் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன், டெலகிராம்லேயும் வரல. நான் கிடைச்ச உடனே வந்து பேசி அப்லோட் பண்ணிடுறேன். நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டுமேன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்லேயும் வந்து ஒரு சில பேர் கேட்டிங்க, ஒரு சில ப்ரோலாம் ப்ரோ நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ ப்ரோ வரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்த உடனே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம், நான் கேரண்டி தரேன். ஸோ வந்து இந்த எபிசோடுகள் போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 23rd எபிசோட் பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5. ஸோ வந்து எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு இமேஜ்லாம் காட்டுறாங்க. மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து என் ஸ்டூடெண்ட்டை அவனை கொள்ள விட்டுருவானா, அவனை வந்து நான் பாதுகாப்பேன், என்ன நடந்தாலும் அப்படின்னா அவன் வந்து என்னோடய சோல் மெல்ட்டிங் பில்லை வந்து இன்னுமே தரல, 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிச்சா, உன்னோட சுச்சுவேஷன் நல்லா தெரியும், நீ என்ன பண்ணுற, ஒரு வருஷம் வந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ணு, 1 வருஷத்தில் நானே வந்து உனக்கு பில்லை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மெடிசாவும் அவனை டென்ஷன் ஆகிட்டு, நீ அதெல்லாம் தேவையே கிடையாது, இவனை திரும்ப இந்த யுன்சான் இருக்கான்ல இங்கிலாந்து செட்டு அவனுக்கிட்ட கொடுத்தான் அப்படின்னா அவனே எனக்கு சோல் மெல்ட்டிங் பில்லை கொடுப்பான், அவன்கிட்ட அந்த ஒரு பில்லை அவன்கிட்ட இருக்குது, அவன் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னா நீ உண்மையிலே நினைக்கிறியா அவனை கொடுப்பான்னுட்டு. ஸோ உனக்கு இவன் விட்டால் இவன் தேவையில்லை அப்படின்னா விட்டு போய் வேறு ஆப்ஷனை தேடு, அந்த மெல்ட்டிங் பில்லுக்காக, சோல் மெல்ட்டிங் பில்லுக்காக அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்லுவோம். மெடிசா உடனே கேட்குறாங்க, என் கையிலே இருக்கிற ஆப்ஷனை விட்டு நான் ஏன் வேறு எதுவும் தேடி போகணுன்னு சொல்லுவோம். மாஸ்டர் சொல்கிறாரு, என்னை தாண்டி இவனை கொல்ல முடியும்னு நீ நினைக்கிறியா உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மெடிசாவுக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ மெடிசாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஸோ உள்ளே இருக்குல்ல அந்த ஸ்வாலன் பைத்தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளேருந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீரோ கொள்ள வரான்னு அந்த பைத்தானை உள்ளேருந்து ஸோ பாடியை வந்து டேக் ஓவர் பண்ண பார்க்குது. ஸோ மெடிசா இந்த பாம்போட உடம்புல தான் வந்து மெடிசா வந்து இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே மாஸ்டர் வந்து அந்த பவரை நிறுத்திட்டு சரி ஓகே நான் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற பேர் மெடிசா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைம் நீ ஏமாத்தினா இவனை கொன்றுவோம் அப்படின்ட்டு மெடிசா வந்து மிரட்டுறாங்க. மாஸ்டர் சொல்கிறாரு, என் முன்னாடி சும்மா அந்த மாதிரி கத்தி பேசிட்டு வந்தோன்னா வச்சுக்கேன், அந்த பாம்பு உடம்பு தானே அதை எரிச்சு போட்டு போயிடுவேன் அந்த உடம்பு அப்படின்ற மாதிரி மிரட்டாக வருவாருங்க. மாசாக இருக்கும், உடனே ஒரு ஃபயரை வந்து சுற்றிக்கிற இடம் ஃபுல்லாக தெரிச்சிக்கிட்டு போவோம். ஸோ மெடிசாவும் எதுவும் சொல்ல முடியாமல் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த பாம்பும் சுயநிலை வந்தோடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிடுது. ஸோ மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, இந்தமாதிரி ஹீரோவும் சொல்கிறான், மாஸ்டர் இந்த மாதிரி தேங்க்ஸ் மாஸ்டர், இந்த டைம் நீங்கள் தான் வந்து உயிரியே காப்பாற்றிருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பாடி ரிஃபைன்மெண்ட்க்கு யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் அந்த குளத்துக்குள்ள வந்து மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, உன் எனர்ஜி வந்து இதை வந்து உடனே வந்து அப்படியெல்லாம் உன்னால் எடுத்துக்க முடியாது, அதுக்காக தான் அந்த குளத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு அதனோட லிக்யூடை வந்து உள்ளே அந்த குளத்துக்குள்ளே ஊற்றுன உடனே அந்த மில்க் எல்லாம் போகுது. உடனே மாஸ்டர் வந்து இருக்கிற ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் ஃபயரை வச்சு எரித்து அதனோட எசன்ஸையுமே அந்த குளத்துக்குள்ளே போகிறாரு. ஸோ நார்மல் குளமாக இருந்தது கலர் குளமாகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வெளில நடக்கும்போது நம்ம குட்டி பாம்பு என்ன பண்ணுறதுன்னா அந்த கேவ் வந்து பாதுகாத்துட்டு வெளில இருக்குது. ஸோ வந்து கொஞ்ச நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சமாக வந்து அதுக்குள்ளே அந்த எல்லா எசன்ஸும் கலந்து ஸோ ஹீரோக்குள்ளே வந்து உடம்புக்குள்ளே கொஞ்சமாக போயிட்டு அவனோட உடம்பு அவனோட போன் எல்லாமே வந்து ரிஃபைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோலாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. மாஸ்டர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அது வந்து வலிக்கும்டா, ஆனால் வந்து நீ வந்து பெயினை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்து இது பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கண்டிப்பாக மாஸ்டர், நான் கண்டிப்பாக அது வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதுலேருந்து நான் எந்திரிக்க மாட்டேன், எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல மாஸ்டர் அப்படின்னா. ஸோ வந்து மாஸ்டர் என்ன நினைக்கிறாருன்னா ஸோ கண்டிப்பாக இதனாலே ஒன்று அடுத்த லெவலுக்கு ஆகிடும், அவன் வந்து டாடோஷி 9th லெவல் ஆகிடும்ன்ட்டு. ஸோ ஹீரோவும் அவங்க அப்பா பற்றி யுன்னர் பற்றி ஸோ அவன் பண்ண பற்றி ப்ராமிஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் இதோட இருக்க மாட்டேன், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கும் போதே அவனோட உடம்பு கொஞ்சமாக ஒட்டையிற மாதிரி போகுதுங்க. இருக்கிற எல்லா எசன்ஸுமே அவன் பிளட் வெசல்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ கொஞ்சமாக அந்த கிறிஸ்டல் வரைக்கும் போகுது. கிறிஸ்டல் மீன்ஸ் அவனோட டேண்டே அதுக்குள்ளே போயிட்டு எல்லா கிறிஸ்டலும் அப்கிரேட் ஆகுதுன்னா என்னன்னா நார்மலாக அப்கிரேட் ஆகும் 2 லெவல், ஒரு லெவலுக்குள்ளே 2 லெவல் பிரேக் த்ரூ பண்ணுது. உடனே அந்த கிறிஸ்டல் எல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்லாஷ் ஒரு அதிர்வு வரவும் பாம்பில் உள்ள வந்து பார்க்குறது என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ தலைவனும் அசால்ட்டாக 2 லெவல் அப்கிரேட் பண்ணி சொல்கிறான், மாஸ்டர் நான் கடைசியாக வந்து டூலிங் லெவலுக்கு ரீச் ஆகிட்டேன், இது வந்து டாடூஷி கூட வேறு லெவலில் இருக்குது, அதிகமான எனர்ஜி கேதர் பண்ண முடியுது அப்படின்னா பரவாயில்லடா உனக்குள்ளே இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கே அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்கிறாரு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் முடிஞ்சு அந்த ஒயிட் கேங்கு நம்ம பேன் கேட்டை பிடிச்சி ஒம்புட்டு ஸோ இருக்கிற எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதனோட லீடரான வந்து பைச்சங் இருக்காங்கல்ல, அந்த பைச்சங்கும் நம்ம ஊவாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா ஊவாவோ 6 ஸ்டார் டாடூஷி, ஸோ பைச்சங்கும் அவன் வந்து 6 ஸ்டார் டூலிங்கில் இருக்கான். 2 பேருக்குமே வந்து
எத்தனை 10 லெவல் வித்தியாசங்க எல்லாம் இவராக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சீனியர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து தோற்றுருவான். ஆனால் அவங்ககிட்ட நல்ல ஒரு திறமை இருக்குது, அவன் மட்டும் அப்கிரேட் ஆனா அப்படின்னா அடுத்த லெவல் பண்ணான்னா கண்டிப்பாக வந்து யூச்சங் அசால்ட்டாக தோக்கடிச்சிருவான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யூச்சனா அவமானப்படுத்திட்டு இருக்கான், என்னடா அவ்வளோதான்டா அவன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். பைச்சங் யூச்சங்கன்னு சொல்லிட்டேன், பைச்சங். ஸோ வந்து லிங்கும் சொல்கிறாரு அவன் வந்து நல்ல திறமையானவன்ட்டு. ஸோ பைச்சனை வந்து அவனை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா பேன் கேட்டில் வேறு ஒருத்தன் கூட ஸ்ட்ராங்கானா இல்லையா அப்படின்னு அசிங்கப்படுத்துவோம். உடனே நம்ம என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறான். என்ன டெக்னிக் அப்படின்னா அவனோட பிளேடில் அவன் பிளட்டை இது பண்ணி ஒரு ஃபர்பிடனான டெக்னிக் யூஸ் பண்ணுறான். இதை பார்க்குற ஜியாவோ அந்தமாதிரி அவன் என்ன பண்ணுறான் பாருன்னொடனே இன்னொரு போய்ட்டு இந்த ஃபர்பிடன் டெக்னிக் யூஸ் பண்ணாது, உன்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஆபத்து, நீ பின்னாடி போனால் அவன் பார்த்துக்கிறனா, சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா இருக்கு இன்னர் அப்படின்ட்டு அவனும் போகிறான். ஸோ இன்னரும் வந்து சண்டை போட்டு டேய் பேன் கேட்டில் ஆம்பளைங்களே இல்லையாடா, போயும்போது ஒரு பொண்ணையாடா என் கூட சண்டை போட்டு அமுச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போனா அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடா பேன் கேட்டே. உடனே இன்னும் சொல்கிறாங்க உனக்கெல்லாம் நானே போதும் வந்து சண்டை போடுறான் அப்படின்றத சொல்லு, எல்லாம் என்னடா அவ்வளோ தைரியமாக பேசுகிறா அப்படின்ட்டு. சரி சண்டை தானே போட்டால் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. அவன் பவரை அன்லீஸ் பண்ணிட்டு 2 பேரும் அட்டாக் பண்ணலான்னு கிட்ட வந்துடுவாங்க. தலைவன் ஹீரோ அசால்ட்டாக வந்துட்டு பைச்சங்க்கு ஒரு அடியை வச்சுட்டு ஹீரோயின் அசால்ட்டாக புடிவாம்பரா சுற்றி இருக்கிற அப்படியே ஃப்ளவர்லாம் வந்து வருதுங்க. இந்த சீனு மாசாக இருக்கும், அப்படியே ரொமான்டிக்காக கீழே கூப்பிட்டு வருவான். ஸோ பைச்சங்க போய் நின்றுட்டு இருக்கும்போது பைச்சங் வந்துட்டேண்ணா என் கூட சண்டை போடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லலாம். என்ன நீ வந்து பார்த்துவார் இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுருன்னாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இன்னொருத்த வந்து சொல்லுவான். சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொரும் மேலே போய்ட்டாங்க. ஸோ பாய்ச்சவங்க எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு நீ லிங்க் லெவலுக்கு ரீச் ஆகிட்டியா டூலிங் இந்த சீனியர்ஸ் தான் சொல்கிறாங்க எப்படி அதுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு அப்கிரேட் ஆனா, இவனோட திறமை பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக அவன் ஒரு காலத்தில் பெரிய ஆளாக வருவான்ட்டு எல்லா சீனியரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லிங்க் சீனியரும் அப்படி தான் பேசுகிறாங்க. உல்ஃப் கேங்கோட லீடர் தான் வந்து லின்னு, ஞாபகம் வச்சுக்கோங்க. லின் பிரதர் இல்லை, லின் வேறு லின் எக்ஸியோ வேறு. ஸோ உடனே சொல்லிட்டு இருக்கான் நீ பிரேக் த்ரூ லிங்க் லெவலும் பிரேக் த்ரூம்ட்டா நீ எவ்வளோ பெரிய ஆளா, உன்னோட நான் 6 ஸ்டார் அதிகம்னு 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சா. ஹீரோவோட ஸ்பீடு வந்து முன்னோட பயங்கர கொடூரமாக இருக்குங்க. இதை பார்க்குற எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா இந்த அளவுக்கு ஸ்பீட் ஆகிட்டான் அப்படின்ட்டு. ஸோ வந்து பேன் கார்டு சேர்ந்தவங்களும் இப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தலைவனும் அசால்ட்டாக வந்து மாற்றி மாதிரி அடிக்கிறான். ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அந்த 6 லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப உண்மையாகவே ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. ஸோ ஹீரோயினாக தான் கேப்பபிளாக இருந்தாலும் அந்த 6 லெவல் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க 2 பேர் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து அவனும் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறான், பட் இருந்தாலும் ஃபைட் வந்து ஓரளவுக்கு இதுவாக தான் போகுது. எல்லோரும் சேரப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த ஒயிட் கேங்க்கு. ஸோ இந்த பைச்சங்க பரவாயில்லடா உனக்குள்ளே ஏதாவது திறமை இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்ட்டு சொல்லுவேன். ஹீரோ என்ன பண்ணுறான், க்ரீன் லோட்டஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக இது வந்து இந்த டெக்னிக்கோட இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவும் சொல்கிறான் இப்போ ஆரம்பிக்கலாமா சீனியர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயும் முடிஞ்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து மறக்காமல் கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைம் கொஞ்சம் இல்லை இருந்தால் நான் மார்ஷல் யூனிவர்ஸ் அடுத்த சீசனே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சேனலுக்கு வந்து நேமும் மாற்றிட்டேன், லோகோவும் மாற்றிட்டேன். இதுக்கு அடுத்த வீடியோ இந்த ஒரு வீடியோவில் தான் நார்மல் லோகோ வரும், அதுக்கடுத்து நான் வேறு லோகோ வந்து இது பண்ணுறேன். ஸோ சொல்லாமலாம் மாற்றிட்டேன், அதை பண்ணிச்சுங்க. நான் முன்னாடியே வந்து கேட்டிருந்தேன். ஸோ திடீர்னு ஒரு நல்ல நேம் கிடச்சோடனே மாற்றிட்டேன். ஓகே எஸ், புதுசாக வந்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டீமன் கிங் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே எஸ், ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோடு வந்து 24. ஸோ எபிசோட 24 ஸ்டார்டிங்லேயே இது முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் காமிச்சிட்டு ஹீரோ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். ஸோ இந்த பைக்கிங்க சொல்கிறான் இப்போ வந்து அவன் முன்னோட கண்டிப்பாக வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா தலைவனோட ஸ்பீடும் முன்னோட அதிகமாகிடுச்சு, அவனோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஸோ பைச்சங் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் தலைவனுக்கு ஒன்றுமே அவனும் அட்டாக் பண்ண வர ஹீரோலாம் அசால்ட்டாக வந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கான். ஹீரோ மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஹீரோ வந்து அவனோட வெப்பனை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடுவான், தூக்கி போட்டான். ஐ மீன் வந்து சைட் சண்டை நினச்சி அவனோட வெப்பன் தனியாக போய் வந்துச்சு. இதை பார்க்குற நிமிஷங்க வெப்பனை இல்லாத நீ எல்லாம் குப்பை சமண்டா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வர தலைவனோட ஸ்பீடு இப்போ தான் இன்னும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் ஹீரோட வெப்பனோட வெயிட்டு. அதனால அவன் ஸ்பீடு இப்போ கொடூரமாக இன்க்ரீஸ் ஆகும். என்னடா இவ்வளோ ஸ்பீட் ஆகிட்டான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான் பைச்சங்க. எல்லோரும் பார்க்குறானுங்க இந்த ஸ்டேட்டில் அவன் சண்டை போட்டால் அவனோட ஸ்பீடு இன்னும் கொடூரமாக இருக்கேன், இதுதான் உண்மையான ட்ரூ ஸ்ட்ரென்த் போல், இந்த டைம் ஜூனியர்ஸ்லாம் பக்காவாக இருக்கானுங்கடா அப்படின்ட்டு சீனியரும் பேசிக்கிட்டு இருக்க. உண்மையிலே அந்த சியோச்சான் வந்து
இவனுக்குள்ள பயங்கரமான திறமை இருக்குன்ட்டு உல்ஃப் கேங்கோட லீடராக சொல்கிறார். அவர் பேர் வந்து லின் க்சியோ. இவனும் சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இவனுக்கு முன்னாடி தோக்கக்கூடாது, இந்த இடத்துல நான் தோத்த அப்படின்னா எனக்கு பெரிய அசிங்க, இதை விட எதுவுமே இல்லைன்ட்டு அவனை தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆலை சேர்ந்த வந்து ஒரு பில்லை கொடுத்துருவான் க்சியான். அந்த பில்லை சாப்பிட்ட உடனே வந்து அவன் பவர் வந்து கிராஜுவலாக பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகிடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அவனோட பவரோட அன்லீஷே பயங்கரமாக இருக்கும். ஹீரோ அட்டாக் பண்ண வந்தாலும் அவன் அசால்ட்டாக தடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ எல்லாரும் வந்து யோசிக்கிறான், எப்படி இவனோட இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆனால் தெரியுதா, ஃபர்பிடன் டெக்னிக்காக எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ ஹீரோ வந்து அவன் என்ன பண்ணுறான், அடித்து தூரமாக தள்ளிடுறான். அவனும் அவன் ஸ்பீரஸ் நின்றுக்கிட்டு இருக்க எல்லாரும் பார்த்துருக்கானே இன்னொரு நல்லா சண்டை போகிறான்னு. ஸோ ஹீரோ அசல்ட்டாக தூசின்னு பரவாயில்லையா, அந்த பில்லு நல்லா வேலை செய்து போல் உனக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னும் சுற்றிக்கிறலாம் கத்தார சட்டி உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையாடா, நீ எல்லாம் ஒரு சீனியராக இருந்துட்டு போய் இந்த சண்டையில் பில்லு யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் உடனே அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், வேணா நீ யூஸ் பண்ணிக்கிறா அந்த மாதிரி பில்லு தானே அப்படின்ட்டு. தலைவனா ட்ராகன் ஸ்ட்ரென்த்னிங் பில்லு 5th லெவல் பில்லு எடுப்பான். ஆல்ரெடி ஹீரோ வந்து இதுதான் செஞ்சிருப்பான், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பில்லை சாப்பிட்ட உடனே அதனோட பில்லோட பவர் கொடூரமாக இருக்குங்க. இதை பார்க்குற பைச்சங்கே வந்து ஆச்சரியம், என்னடா அந்தளவுக்கு பில்லு இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ ஹீரோவோட உடம்புக்கு அது வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்கும். ஹீரோலாம் சொல்கிறான் பயங்கரமாக இருக்குன்ட்டு. உடனே இப்போ மாற்றி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. தலைவனும் மாற்றி அட்டாக் பண்ணான். ஸோ 2 பேருமே வந்து கொடூரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க மாற்றி. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பைச்சங்க வந்து வெப்பனை பிடிங்கி அந்த வெப்பனை தூக்கி ஹீரோட வெப்பனோட போகிறான். ஸோ 2 பேருமே வந்து கையில் சண்டை போடுறதா தான் ஐடியா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா அந்த சண்டை இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, என்ன தான் நடக்க போகுது, ஃபைனல் ரிசல்ட் யார் தான் ஜெயிக்க போகிறா, பேன் கேட்டால் உல்ஃப் கேங்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனும் எர்த் லெவல் ஆர்மரை வச்சுட்டு, டே எர்த் லெவல் ஆர்மரா பார்த்துக்கலாம்டா, இதை நான் உடச்சி விட்றேன்னா எல்லாம் நம்ம அடிக்கிறான். எர்த் லெவல் ஆர்மர்லாம் உடைக்கவே முடியாது அவனோட ஸ்ட்ரென்த்துன்ட்டு. தலைவனோட ட்ராகன் டெக்னிக் ஒரு கோர் அப்சர்வ் பண்ணியிருப்பான்ல, அதுக்குள்ளேருந்து ஒரு டெக்னிக், அதுக்குள்ளே அந்த ட்ராகன் தான். அதை வச்சுட்டு வந்து அவனும் தலைவன் மேலே பாஜி புஷ் அப்படின்ற ஒரு டெக்னிக் எடுத்துகிட்டு வந்து அடிப்பா பாருங்க. இவனும் வந்து அதை தடுக்கிறான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த எர்த்லோல் ஆர்மரும் இன்னுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒட்டைக்கு வாய்ப்பே இல்லை. எர்த்லோல் ஆர்மர்னா தலைவன் என்ன பண்ணுறான், டார்க் எனர்ஜி வந்து அவனோட ஸ்ட்ரென்த்து அவனுடைய ஃபயரை வச்சு உடனே அவனோட பிளட்டுக்குள்ளே செலுத்தி உள்ளேருந்து அந்த ஆர்மர் வந்து ஒட்டைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிலேருந்து உடச்சா தான் கஷ்டம், உள்ளேருந்து ஒட்டச்சு அவனை தூக்கி அடிக்கவும் அவனால் பிளட்டு கக்கிட்டு போயிடலாம். இதை பார்த்து எல்லாருமே இந்த எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, உண்மையிலே உடச்சிட்டானான்ட்டு. ஸோ இந்த சீனியர் இருக்கார் பார்த்தீங்களா, உல்ஃப் கேங்கோட லீடர் லின் எக்ஸியோ, அவன் தான் கை தட்டிட்டு பரவாயில்ல அந்த ஆர்மர் அவன் உள்ளேருந்து வட்டிவான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன திறமடானா. ஸோ நம்ம சீனியர் யாருமே வந்து ஆச்சரியத்தில் இருக்காங்க. ஸோ ஹீரோவாக அந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டான். ஸோ அதை பார்த்த வந்து எல்லாருமே வந்து பேன் கேட் ஜெயிச்சுன்னு கத்தாரங்கிறோம். ஸோ ஹீரோவும் வெப்பனை வர வச்சுட்டுருக்கேன், அவன் கொஞ்சம் தள்ளாடுறான். நம்ம இன்னொரு இப்போ இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் போகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறாரு. யார் அப்படின்னா ஒயிட் கேங்கோட கிராண்ட் மாஸ்டர். ஆமாம், அதுக்கு தலையோட பெரிய தலை. ஸோ அவர் வந்து வந்துட்டுருக்கார். யார் அவர் பேர் பார்த்தோன்னா லின் கிங்கு. இவனை பார்த்த உடனே வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம உல்ஃப் கேங்கை சேர்ந்த லின் பிரதர் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ வந்து அவனுங்க பக்கம் ஒருத்தன் வந்து டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கான் அப்படின்ட்டு நம்ம லின் பிரதர் சொல்லியிருப்பார். அந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு இப்போ தான் லாபம் வருது. அவன் தான் வந்து லின் கிங்கு. ஸோ அவனோட ஆள் தாங்க இந்த ஃபையர் பிரதர் பண்ண ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பா பார்த்தீங்களா, வந்து நம்ம ஹீரோட பிரச்சனை பண்ணாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பைச்சாங்க இழுத்துட்டு போவோம், இந்த மாதிரி வந்து இங்கே வந்து என் ஆளை தோக்க அடிச்சுட்டு உன்னால இங்கேருந்து போக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ஹீரோ உடனே சொல்லுவோம், எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சேலஞ்ச் பண்ணுறதுனா சேலஞ்ச் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து தில்லாக பேசுவாங்க. ஸோ வந்து நம்ம இன்னொரு வர அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபையர் பண்ணுறோம். பிரதர் அவன் தான் பிரதர் வந்து என்னை வந்து புள்ளி பண்ணுவான், டவரில் கல்டிவேஷன் பண்ணுவான், அவன் தான் எனக்கு பிரச்சனை பண்ணுவேன், அவனுக்கு வந்து நீங்கள் பதிலடி கொடுங்க அப்படின்னா உடனே வந்து இந்த பொண்ணு நான் சொல்லணும், அவன் பில்லை வச்சு தான் இந்த மேட்ச் ஜெயித்தான், வெறும் பில்லுலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். இன்னொருக்கு டென்ஷன் ஆகிட்டு இன்னொரும் வந்து என்ன பண்ணுது, டேரெக்டாக அட்டாக் பண்ண போயிடுது. இன்னொரு ஹீரோயினு போய் அட்டாக் பண்ண போவ அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, பில்லை வச்சு ஜெயிச்சுட்டு இவ்வளோ பெருமையெல்லாம் இது பண்ணிருக்காரா, நீ எல்லாம் ஒரு குப்படானும். ஸோ ஹீரோயினும் அட்டாக் பண்ணான்னு பார்த்தா வந்து தவட்டிலே ஃபையருக்கு ஒரு அடி, அதுவும் பவர் வச்சு அடிச்சுனா அந்த பொண்ணுகளை காது கொய்யுங்குது. இதை பார்த்துலாம் வந்துட்டு என்னடா டேரெக்டாக அடிச்சிட்டாங்க. அதுவும் வந்து லிங்க் வெங்கோட அவங்க இந்த லவ்வரே அடிச்சிட்டாங்கடா அப்படின்ட்டு அந்த பொண்ணு போய் நின்றுச்சு. இதை பார்த்து என்ன ஆட்டி எவ்வளோ கேவலம் தெரியுமா இதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பொண்ணுக்கா அசிங்கமாகவும் இருக்குது, அடி வந்து பயமாக வலிக்குது, இந்த மாதிரி என்ன எவ்வளோ தைரியம் தானே அடிச்சிருப்பேன், அந்த ஈவலை கொல்லுங்க பிரதர் அப்படின்ட்டு போவேன். ஃபையர் அமைதியாருன்ட்டு அந்த லிங்க் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த லிங்க் இங்கே வந்து எல்லாமே யோசிச்சு தான் செய்கிறான். இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் எதுக்கு வந்து என் லவ்வர் எப்படி அடித்தா, இதுக்கான பே வந்து நீ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவனும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு இது பேர் இது மாதிரி அவன் வந்து உங்கள் சிஸ்டர் வந்து புள்ளி பண்ணிகிட்டு இருக்கான், நீங்கள் என்ன எதுவுமே பண்ண மாட்டீங்க, அவனை அட்டாக் பண்ணி கொல்லுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லின் எக்ஸியூ அவர் வந்து வராரு. யார், உல்ஃப் கேங் லீடர். அவர் அப்படியே சொல்லிக்கிறேன். அவர் வந்து பரவாயில்லரா இந்த பொண்ணு மாசா சீன் காட்டுதுரா அப்படின்ற பேர் ஹீரோட சொல்லிவிட்டு இந்தமாரி பிரதர் நீங்கள் வந்து
இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணீங்க இல்லையா, நீங்கள் இல்லைன்னு அப்படின்னா எங்களை யாராவது கண்டிப்பாக இறந்துருப்போம், ரொம்ப நன்றின்னு வந்து என்னென்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிங்கிங் இந்த இவர் யார் உல்ஃப்கேங் லீடர் வந்து லிங்கிங் அளவுக்கு ஸ்ட்ராங்கான வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நம்ம மென் சண்டையில் பொண்ணுங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னா, பொண்ணுங்க இது வேணாமா, சம்மந்தமே இல்லாமல் என் லவ்வரை வந்து அந்த பொண்ணு அடிச்சிருக்கேன், அந்த பொண்ணுக்கு நான் தேவையானது வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அதுக்கான பே நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இன்னிலேருந்து அப்படின்னா ஹீரோவும் சொல்கிறான், ரெடியாக இருக்கான். ஏன்னா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இன்னும் 1 மாதத்தில் வந்து ஸ்ட்ராங் லிஸ்ட்டுக்கான காம்படிஷன் வருதுல்ல, அந்த பொண்ணை நான் அப்போ பார்த்துக்கிறோம்னா ஹீரோ உடனே சொல்லுவான், அப்போ பார்த்துக்கிறியா என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம உல்ஃப்கேங் லீடருக்கு வந்து ஹீரோ வந்து நன்றி சொல்லிட்டு, நீங்கள் தாங்களே இப்போதைக்கு காப்பாற்றுக்க ரொம்ப நன்றி சீனியர் அப்படின்னு சொல்லுவோம். சிவச்சா நீங்கள் வந்து ரொம்ப புகச்சலாம் வேணாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். சரி ஓகே, நீங்கள் வந்து காம்படிஷனில் வந்து கலந்துட்டு உன் ரேங்க் ரிலீஸ் பண்ணால் உனக்கு நிறைய பெனிஃபிட்லாம் இருக்கும்னு நான் சொல்லுவேன். என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு மாதிரி இருக்காங்க. அது வந்து உனக்கு இப்போ சொன்னால் புரியாது, உனக்கு கொஞ்சம் ரேங்க் ரிலீஸ் பண்ண அப்படின்னா உனக்கு புரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லுவோம். ஆனால் வந்து என்ன பெனிஃபிட்னே சொல்ல, அதுக்கு பதிலாக எல்லோரும் வந்து ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயோ புரிஞ்சுக்கலாம் அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே கைஸ், இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டுங்க. லைக் பண்ணலாம் லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை 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 பை. நேமு பேனரு லோகோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்கப்பா. பை பை.